ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவழி திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. இது காதல் திருமணம் ஜாதகம் 2. இது சற்று வித்தியாசமான கிரக அமைப்புகளை கொண்ட ஜாதகம். இந்த ஜாதகத்தை பாருங்கள் நண்பர்களே. இது பிறந்த தேதி 19/11/1917 இரவு 10:11 அலகாபாத்தில் பிறந்தது, அதாவது குஜராத்தில் பிறந்தது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், கடக லக்கணம், மகர ராசி, லக்னத்தில் சனி, 7வது இடத்தில் சந்திரன் ஒரு பரிவர்த்தனை, 2வது இடத்தில் செவ்வாய், 5வது இடத்தில் புதன் 2வது பரிவர்த்தனை, 3வது பரிவர்த்தனை 11வது இடத்தில் குரு, 6வது இடத்தில் சுக்கிரன். இது பிறக்கும்போது சூரிய திசை 2 வருடம் 2 மாதம் 9 நாள். இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சனி ஆயில்ய நட்சத்திரத்தில் விரையாதிபதியினுடைய சாரம், விரையாதிபதி 5. அடுத்து சந்திரன் சூரியனுடைய சாரம், சாரத்தை கொடுத்தவன் சந்திரன் என்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்தில். சரி, ஒரு ஜாதகத்தில் 5க்குரியவன் பலம் பெற்று அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் அல்லது அவர்களுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி காலத்தில் திருமணம் நடக்கும் என்பது ஒரு நியதி. அப்படி பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 5வது இடத்துக்குரியவன் 5ஆம் இடத்தை செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக பார்த்தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தன்னிச்சையாக முடிவெடுக்கும் தன்மையை அவர்களுக்கு தாராளமாக வழங்கி வருகிறான். அதே மாதிரி புதன் 5ஆம் இடத்தில் இருந்து குருவனுடைய பார்வை பெறுகிறார். புதன் தான் கற்பனை, காதல் அனைத்தையும் தரக்கூடியது. ராகு லக்னத்துக்கு 11க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கிறான். அதுவும் அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்று ஒரு புணர்ப்பு தோஷத்தில் அமைந்திருக்கிறது. இந்த புணர்வு தோஷம் என்பது தன்னுடைய வாழ்க்கையை தானே அவசர கதியில் அல்லது துரித கதியில் முடிவெடுக்கும் தன்மையை தந்து விடுகிறார். இந்த காதல் திருமணம் எப்போது நடந்தது என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய 25வது வயதில் நடந்திருக்கிறது. 42, 52, 62. சூரிய திசை 2 வருடம், சந்திர திசை 10 வருடம். அதாவது ராகு திசையில் சுக்கிர புத்தியில் திருமணம் நடந்திருக்கிறது, காதல் திருமணம் நடந்திருக்கிறது. அதாவது 26/3/1942 இந்த திருமணம் நடந்திருக்கிறது. அப்போது குரு, சனி, செவ்வாய் இவர்கள் மூவரும் ரிஷபத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆக ஜென்ம குருவுக்கும் கோச்சார குருவுக்கும் தொடர்பு வந்துவிட்டது. இங்கிருந்து சனி தன்னுடைய ஜென்மச்சனி கடகத்தில் இருக்கக்கூடிய சனி ரிஷபத்தில் இருக்கிற சனியினுடைய 3ஆம் பார்வையால் பார்க்கப்பெற்றது. அந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்திருக்கிறது. அதே சமயத்தில் கோச்சாரத்தில்
லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனை சுக்கிரன் கிடக்கும் காலத்தில் திருமணம் நடந்திருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்து அப்போது ராகுவும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பிறந்த நாள் கிரகத்தினுடைய தொடர்பு வந்திருக்கிறது. செவ்வாய் நின்ற வீட்டில் ராகு நின்ற வீட்டில் செவ்வாய் இருந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் ராகுவும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டதால் தன்னுடைய இனம் சாராமல் வேறு ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார். அதற்கடுத்தது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை சூரியன், புதன், செவ்வாய் தொடர்பு இருக்கிறது. இதில் லக்கணத்துக்கு 6க்குரிய ரோகச்சத்துருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய பாக்கியாதிபதியும் மிகப்பெரிய பாதகத்தை தரக்கூடிய குருவும் 5ஆம் இடத்தை பார்த்தது என்பது அவ்வளோ சிறப்பானதில்லை. இதில் விரையாதிபதி சம்பந்தம், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய மாரகாதிபதி சம்பந்தம், 6க்குரியவன் சந்தம். ஸோ 6, 2, 12 சம்பந்தம் இருக்கிறார். இவருக்கு பிறந்த குழந்தைகளும் சற்று ஏற்கமான சூழ்நிலையிலேயே வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள் என்பது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கு. அடுத்து இவருடைய ஜாதகத்தில் குரு திசையில் புதன் புத்தியில் வாழ்க்கை துணை தவறி இருக்கிறார். அப்போது நடந்த காலம் குரு திசை புதன் புத்தி 8/9/1960 தவறி இருக்கிறார். ஆக 1/7க்குரிய சந்திரன் பரிவர்த்தனை பெற்றது பாதகம், 4-2-5க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றது பாதகம், 6-11க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றது ஞாபகம் பாதகம். சரலக்கணத்துக்கு 2க்குரியவன் பலம் பெறக்கூடாது, சரலக்கணத்துக்கு 11க்குரியவன் பலம் பெறக்கூடாது, சரலக்கணத்துக்கு 7க்குரியவன் பலம் பெறக்கூடியது. 2-7க்குரியவர்கள் மாரகாதிபதி, 11க்குரியவன் பாதகாதிபதி. இப்படி ஒட்டு மொத்தமாக இந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் பலமான ஏற்ற இறக்கத்தை தந்து மிகப்பெரிய யோகத்தை தந்திருக்கிறது. பொருளாதாரம், கல்வி, அரசாங்க அதிகாரம் என்று பார்க்கும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. ஆனால் அதற்கு நிகரான பாதிப்பான பலன்களையும் சனியும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றதனால் அந்த பாதிப்பையும் தந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், எந்த ஒரு லக்கணம் ராசியாக இருந்தாலும் அங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகள் இருக்கும் பொழுது பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்துவிடுகிறது என்பது மறக்க முடியவில்லை. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் குருவும் சனியும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு சனியினுடைய தொடர்பு இருக்கும் காலத்திலேயே ஜாதகம் அதிகமாக காதல் திருமணம் நடந்திருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் பிறந்த காலத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து விருச்சிகத்தில் இருக்கிறார்கள். அந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய பிறந்த கால கிரகத்தை குரு, சனி, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இந்த மூவரும் ரிஷபத்திலிருந்து பார்த்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக ஒரு ஜாதகம் ஒரு சுபகாரியத்தை நடத்த வேண்டும் எனும் பட்சத்தில் அவர்களுக்கு பிறந்த கால குருவுக்கும் பிறந்த கால சனிக்கும் பிறந்த கால செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது. அதே சமயத்தில் அதில் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சுக்கிரன் கடக்கும் பொழுது காதல் திருமணம் அரங்கேறி விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது நமது முன்னாள் பிரதமர் திரு இந்திரா காந்தியினுடைய ஜாதகம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் காதல் திருமணம் நடப்பதற்கு காரணம், அடுத்து பிறந்த கால கிரகத்தை எந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் பார்க்கிறது, அது எந்த காலகட்டத்தில் அதனுடைய தசாபுத்தி வருகிறது என்பதை கருத்தில் கொண்டு அதனுடைய நிலைமையை தெளிவாக எடுத்து கூறத்தான் இந்த முயற்சி. ஆக இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு அறிமுகம் உள்ள ஜாதகம் எண்ணற்ற ஜாதகம், அறிமுகம் இல்லாத ஜாதகம் எண்ணற்ற ஜாதகம், உங்களுக்கு காதல் திருமணத்துக்கான கிரக சேர்க்கை, அடையாளம், பார்வை, கோச்சாரம் ப்ளஸ் ஜென்ம காலத்தில் இருந்த ஜாதகத்தினுடைய கிரகத்தினுடைய தொடர்பு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இது சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் கற்பனையோ நூலில் சொல்லப்பட்ட தகவல்களோ அல்ல என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது நம்முடைய அனுபவத்தில் நேருக்கு நேர் பார்த்தது. இப்படி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக அடையாளம் காட்டப்படும். அது மட்டுமில்லாமல் இந்த ஜாதகங்களுடைய தகவல்கள் அனைத்துமே
ஏற்கனவே நான் நூலில் சொல்லப்பட்ட ஜோதிட துளிகள், ஜோதிட முத்துக்கள், ஜோதிட கருத்துக்கள் என்ற வகையில் இருக்கக்கூடிய தகவல்களில் ஏதாவது ஒன்று பொருந்தி போகியிருக்கும் பட்சத்தில் அதற்கு சம்பந்தப்பட்ட பதிவுகளையே இங்கு ஜாதகத்தினுடைய பலன்களும் ஜாதகமும் என்ற வகையில் தந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள். இதற்கு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் கருத்து பெட்டியில் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். என்னால் இன்றவரை உங்களுக்காக பதிலளிக்க காத்திருக்கிறேன். சரி நண்பர்கள், மடத்தும் மறுபடி அடுத்தது ஒரு காதல் ஜாதகத்தில் திருமணம் செய்து கொண்ட ஜாதகத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானை சிறன் பதம் காப்பதாவே.